அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கான தேதி 14/12/2023 வியாழக்கிழமை. தினசரி வானிலை அறிக்கை. வானிலை அமைப்பு பொறுத்தமட்டில் கடந்த 24 மணி நேரத்தில் நீலகிரி, சென்னை மற்றும் காஞ்சிபுரத்தில் ஓரிரு இடங்களில் மிக லேசான மழையும், பிற மாவட்டங்களில் பொறுத்தமட்டில் மழை அளவுகள் இன்னும் கிடைக்கப்பெறவில்லை. கிடைத்த பிறகு நமது வாட்ஸ்அப் குழுவில் பதிவு செய்கிறேன். அதே போல் இன்று வானிலை அமைப்பு பொறுத்தமட்டில் தெற்கு இலங்கை மற்றும் குமரி கடலில் காற்று சுழற்சி நீடித்து வருகிறது. அதாவது இலங்கைக்கு தெற்கு பகுதியில் நீடிக்கிறது காற்று சுழற்சி. தொடர்ந்து மேற்கு நோக்கி நகரக்கூடும். அதற்கு முன்னதாக அரபிக்கடலிலும் ஒரு சுழற்சி, காற்று சுழற்சி நீடித்து வருகிறது. இலங்கைக்கு தெற்கு பகுதியில் இலங்கைக்கு தெற்கு பகுதியில் நீடிக்கும் சுழற்சி காரணமாக டிசம்பர் 16 வரை ஆங்காங்கே மழை கொடுக்கும். அதற்கு அடுத்தபடியாக டிசம்பர் 16 வாக்கில் அந்தமானுக்கு தெற்கு கடலில் காற்று சுழற்சி உருவாகி டிசம்பர் 18 வரை இலங்கை நோக்கி நகரக்கூடும். அதன் பிறகு டிசம்பர் 19 முதல் 24 வரை மழையை கொடுத்து விலகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. டிசம்பர் 22 வாக்கில் வங்கக்கடலில் உருவாகும் நிகழ்வானது மாத இறுதியில், அதாவது டிசம்பர் 27, 28, 29, 30 தேதிகளில் தீவிர நிகழ்வாக உருவாகி அது தமிழகம் நெருங்குமா அல்லது ஆந்திராவை நெருங்குமா என தொடர்ந்து கண்காணிக்கப்படுகிறது. கரை கடக்கும் இடம் எங்கே என கரையை கடப்பது எங்கே என தொடர்ந்து கண்காணிக்கப்படுகிறது. அதே போல் ஜனவரியிலும் நிகழ்வு வர சாதக சூழல் தென்படுகிறது. அதாவது ஜனவரி 2, 3, 4, 5, 6 தேதிகளில் தென் சீன கடல் பகுதியிலிருந்து நிகழ்வு வர சாதக சூழல் உள்ளது. வட மாநிலங்களில் உயரழுத்தம் நீடிக்கிறது தற்சமயம். அடுத்த 24 மணி நேரத்தில் வானிலை எப்படி இருக்கும் என பொறுத்தமட்டில் எந்த ஒரு மாநிலங்களிலும் பரவலாக தற்சமயம் மழை பதிவாக சாதக சூழல் இல்லை. ஆங்காங்கே தான் பதிவாகக்கூடும். தமிழகத்தின் பொறுத்தமட்டில் வட மாவட்டங்களான திருவள்ளூர், சென்னை, செங்கல்பட்டு, விழுப்புரம், வட உள் மாவட்டங்களான வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, காஞ்சிபுரம், திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, டெல்டாவின் கடலூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர், திருச்சி, பெரம்பலூர், அரியலூர் மற்றும் கொங்கு மாவட்டங்கள் பொறுத்தமட்டில் நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு, சேலம், தருமபுரி, கரூர், கிருஷ்ணகிரி, நாமக்கல், திண்டுக்கல், தென் மாவட்டங்கள் பொறுத்தமட்டில் தேனி, மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம், புதுக்கோட்டை, விருதுநகர், தென்காசி, தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரி, காரைக்கால் உள்ளிட்ட மாவட்டங்களிலும் ஆங்காங்கே மழைக்கு வாய்ப்பு உள்ளது. அதே போல் மழை பதிவாகும் இடத்தில் இடி மின்னலுடன் கூடிய மழை பதிவாக சாதக சூழல் உள்ளது. அதிகாலை நேரத்தில் மூடு பனியின் தாக்கம் குறைந்து இருந்தாலும் இரவு அதிகாலையில் குளிரின் தாக்கம் பதிவாகக்கூடும். காற்று சுழற்சி காரணமாக, இலங்கை அருகே நீடிக்கும் காற்று சுழற்சி காரணமாக தமிழகத்தில் டிசம்பர் 15, 16, 17 தேதிகளில் கனமழைக்கு வாய்ப்புள்ளது. அதே போல் தமிழக காற்று சுழற்சி காரணமாக தமிழகத்தில் டிசம்பர் 15, 16, 17 தேதிகளில்
அதாவது கனமழைக்கு வாய்ப்பு, பரவலாக மழை பதிவாகும். டிசம்பர் 15, 16, 17 தேதிகளில் பரவலாக மழை பொழியும். தமிழகத்தில் கனமழைக்கு வாய்ப்பு. வங்கக்கடலில் அதாவது வங்கக்கடல் கீழ் அடுக்கு சுழற்சி காரணமாக நாளை முதல் தமிழகத்தில் நாளை முதல் மழை படிப்படியாக அதிகரிக்கக்கூடும். மீனவர்கள் பொறுத்தமட்டில் இரு கடலிலும் சுழற்சி நீடிப்பதன் காரணமாக எச்சரிக்கையுடன் மீன் பிடிக்க செல்ல வேண்டும் என அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இதுவரைக்கும் நம்முடைய வெதர் சயின்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்து வைத்து கொள்ளுங்கள். அப்போதுதான் நான் பதிவு செய்யும் ஒவ்வொரு வானிலை அறிக்கையும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். என்றும் விவசாயிகளுடன் வட தமிழக வெதர்மேன். நன்றி, வணக்கம்.